நாளிலும் நாங்கள் அனாதி சித்தர் தொடர்பான வாழ்க்கை வரலாற்றை பார்த்திருந்தோம். மற்றொரு காணொலியில் மற்றொரு சைவம் வளர்த்த பெரியார் தொடர்பாக பார்க்கும் வரை நிகழ்ச்சியிலிருந்து விடைபெற்று செல்லும் நான் கலின்ஸ்டா ஜெயக்குமார். நன்றியர்களே, வணக்கம் நேர்களே. மற்றும் ஒரு சைவம் வளர்த்த பெரியார் தொடர்பான நிகழ்ச்சியின் வாயிலாக உங்கள் அனைவரையும் சந்திப்பதில் மிக மிக மகிழ்ச்சி. சைவம் வளர்த்த பெரியார் என்கிற நிகழ்ச்சியின் வாயிலாக பல்வேறு சைவம் வளர்வதற்கு அரும்பாடுபட்ட பல்வேறு பெரியவர்கள் தொடர்பான வாழ்க்கை வரலாற்று தொகுப்பை நாங்களுமே தருவது வழக்கம். ஒவ்வொருவருடைய வாழ்க்கை வரலாற்று தொகுப்புகளும் எங்களுடைய வாழ்க்கைக்கு முன்னுதாரணமாக அமையும் என்ற நம்பிக்கையில் நாங்கள் பலருடைய வாழ்க்கை வரலாற்றை பார்த்திருந்தோம். அந்த வகையிலுமே இன்றைய நாளிலும் நாங்கள் பார்க்க இருக்கின்ற சைவம் வளர்த்த பெரியார் சேரமான் பெருமாள் நாயனார். இவருடைய வாழ்க்கை வரலாறு எவ்வாறு அமைந்திருக்கின்றது, இவர் இறைவனோடு எவ்வாறு ஒரு நல்ல நிலையை பேணியிருந்தார் என்கின்றதான பல்வேறு விடயங்களை இன்றைய நிகழ்ச்சியில் பார்க்க இருக்கின்றோம். அந்த வகையிலுமே சேரமான் பெருமாளுடைய வாழ்க்கை வரலாறு தொடர்பாக விரிவாக பார்க்கலாம். மேல் கடற்கரையில் கொடுங்கோளூர் என்ற ஊரொன்று உள்ளது. அதற்கருகே திருவஞ்சைக்களம் என்ற திருப்பதி உள்ளது. கொடுங்கோளூரை இப்போது கொடுங்கல்லூர் என்றும் திருவஞ்சைக்களத்தை திருவஞ்சி குளம் என்றும் வழங்குவர். கொடுங்கோளாருக்கு மாகோதை என்றும் ஒரு பெயர் உண்டு. பழங்காலத்தில் சேர மன்னர் தம்முடைய ஆட்சி தலைநகராக கொண்டு கோளூரையே ஆட்சி தலைநகராக கொண்டிருந்தார். அக்காலத்தில் அவ்வூருக்கு வஞ்சி என்ற பெயரே வழங்கியிருந்தது. சேரர் குலத்தில் பிறந்த பெருமாகோதையர் என்பவர் இறைவனிடம் ஆறாத காதலுடையவராக இருந்தார். அக்காலத்தில் கொடுங்கோளூரில் அரசாண்டு வந்த சேர மன்னன் துறவு பூண்டு அரசு துறந்து போய்விட்டார். அதனால் அமைச்சர் முதலியோர் பெருமாகோதையரிடம் வந்து, தேவரீர் உரிமையுடையவராதனால் சேர நாட்டின் ஆட்சியை மேற்கொள்ள வேண்டும் என்று பணிந்து விண்ணப்பம் செய்தனர். இறைவன் திருவுள்ளம் அறிந்து வருவேன் என்று சொல்லி திருவஞ்சை களத்தப்பன் முன் சென்று அவர் விண்ணப்பித்துக் கொண்டார். அப்பெருமான் பெருமாகோதையருக்கு திருவருள் பாலித்து எல்லா விலங்குகளும் பேசும் மொழிகளை அறியும் ஆற்றலை அருளினார். அதன் பின்னர் அவர் முடிசூடி மன்னராக ஆட்சி புரிய தலைப்பட்டார். விலங்குகளின் மொழியை உணரும் ஆற்றல் பெற்றமையினால் களரிற்று அறிவர் என்றும் திருநாமம் அவருக்கு உண்டாயிற்று. சேரமான் பெருமாள் என்ற பெயரோடு அவர் ஆட்சி புரியலானார். அவர் வஞ்சி நகரை பலம் வரும்போது யாரோ ஒரு வண்ணன் உவர் மண்ணை தலையில் சுமந்து செல்ல மழையினால் அது உடம்பின் மேல் வளைந்து காய்ந்து நீறு பூத்திருக்கும் கோலத்தோடு எதிரே வந்து கொண்டிருந்தான். உடம்பு முழுவதும் திருநீறு பூசிக்கொண்டு வருவதாக எண்ணிய சேரமான் உடனே ஜானையில் நின்று இறங்கி அந்த அடியவனை பணிந்தார். அது கண்டு அஞ்சிய அவன், அடியேன் அடிவண்ணன் என்று சொல்லி ஒதுங்கினான். மன்னரோ, அடியேன் அடிச்சேரன், நீர் திருநீற்றை நினைப்பித்தீர் என்று சொல்லி அளவலாவினார். இது கண்டு யாவரும் வியப்படைந்து சேரமான் பெருமாளுடைய பக்தி விசித்திரத்தை பாராட்டினார்கள். மதுரையில் பாணபத்ரன் எனும் பாணர் ஒரு நாள் சொக்கலிங்க பெருமானை வழிபட்டு அவர் திருமுன் யாழ் வாசித்துக் கொண்டு தொண்டு புரிந்து வந்தார். அவர் வறுமையால் வாடுவதை அறிந்த சொக்கலிங்க கடவுள் மதிமலி பொரிசை என்ற திருமுக பாசுரத்தை எழுதி அவரிடம் சேரமான் பெருமாளிடம் இதை கொடுத்தால் பரிசில் வழங்குவான் என்று குறிப்பிட்டார். பாணபத்திரர் அப்படியே வஞ்சி மாநகரம் அந்த திருமுகத்தை சேர மன்னரிடம் அளித்தார். அதில் மதுரை பதியில் இருக்கும் ஆலவாயராகிய நான் சேரமானுக்கு எழுதுவதாவது, இது கொணர்பவன் உன்னை போல் என்னிடம் அன்புடையவன், இவனுக்கு வேண்டியதை அளித்து அனுப்பு என்று செய்திப்பாட்டாக இருந்தது. அதை கண்டவுடன் சேரர் தம் தலைமேல் வைத்துக் கொண்டு ஆனந்த கூத்தாடினார். பாணரை பணிந்தார். எம்பெருமான் திருமுகம் பெறும் பேறு எனக்கு கிடைத்ததே என்று கள்ளி நடனம் புரிந்தார். பிறகு அமைச்சரை அழைத்து தமக்குரிய செல்வங்கள் யாவற்றையும் ஒன்றுவிடாமல் துருவி கொண்டு வரச் செய்தார். பாணருக்கு அவற்றை காட்டி, இவை யாவும் தங்களுடையவை, இந்த அரசாட்சியும் தங்களுடையது என்று சொல்லி வைக்கவும் பாணர் அஞ்சி நடுங்கினார். தமக்கு வேண்டிய சிலவற்றை எடுத்துக்கொண்டு, இறைவன் ஆணை, இந்த அரசை நீரே மேற்கொண்டு ஆட்சி புரிய வேண்டும் என்று கூறினார். இறைவர் ஆணை என்பதற்கு அஞ்சி மீண்டும் அரசை ஏற்றுக்கொண்டு பாணபத்திரரை அன்போடும் உபசரித்தும் அனுப்பினார். சேரமான் பெருமாள் ஒவ்வொரு நாளில் சிவபெருமானுக்கு அபிஷேகம் செய்து வரும் அருட்சித்தி பூசை புரிவது வழக்கம். பூஜை முடிந்தவுடன் நடராச பெருமானுடைய சிலம்பொலி கேட்கும். அதனை கேட்டு உருகி இன்புறுவார். ஒரு நாள் பூஜை செய்து முடிந்தவுடன் வழக்கப்படி சிலம்பொலி கேட்கவில்லை. நாம் செய்த பூஜையில் ஏதோ ஒன்று தவறு நேர்ந்து விட்டது என்று வருந்திய சேரர் உடைவாளை எடுத்து குத்தி கொள்ள போனார். அப்போது சிலம்பொலி கேட்டது. உடனே எம்பெருமானை, இன்று இந்த ஒலி தாழ்ந்ததற்கு என்ன காரணம் என்று வினாவினார். இறைவன் அசரீரியாக தில்லையில் சுந்தரன் வந்து திருப்பதிகம் பாடினான். அதை கேட்டுக்கொண்டிருந்தமையினால் தாமதமாயிற்றென்று கூறினார். சுந்தரரையும் சேரமான் தோழர்களாக வேண்டும் என்ற திருவுள்ளத்தோடு இறைவன் அவ்வாறு குறிப்பாகவே சேரமான் பெருமாள் அவ்வளவு சிறந்தவராகிய பெருமானை நான் தரிசிக்க வேண்டும் என்று தில்லையை நோக்கி புறப்பட்டார்.
தில்லை சென்று நடராஜ பெருமானை வணங்கி பொன்வண்ண தந்தாதி என்ற நூலை பாடினார். சுந்தரர் திருவாரூரில் இருப்பதை உணர்ந்து அங்கே சென்று அவரை வணங்கி நட்பு பூண்டார். இருவரும் உளங்கலந்த பெரு நண்பர்களாயினர். அடியார்கள் அது கண்டு இருவர் பண்பையும் வியந்தார்கள். இருவரும் திருவாரூர் திருக்கோயில் சென்று இறைவனை வழிபட்டார்கள். சேரமான் பெருமாள் திருவாரூரில் மும்மணி கோவை என்ற நூலை பாடியருளினார். அப்பால் சுந்தரமூர்த்தி நாயனாரோடு பாண்டி நாட்டிலும் சோழ நாட்டிலும் உள்ள பல தலங்களை தரிசித்து இன்புற்றார். நாயனாரையும் அழைத்து கொண்டு திருவஞ்சை களத்திற்கு வந்து இறைவனிடம் வழிபட்டார். திருநகர் முழுவதையும் அலங்கரிக்க செய்து சுந்தரமூர்த்தி நாயனாருக்கு சிறந்த முறையில் வரவேற்பளித்து பேருபசாரம் செய்து சில நாட்கள் தம்மிடம் இருக்க செய்தார். பிறகு சுந்தரர் விடை பெற்று திருவாரூர் சென்றார். பின்னும் ஒரு முறை அப்பெருமான் வஞ்சி மாநகரம் வந்தார். திருவஞ்சை களம் சென்று வழிபட்ட போது இனி இவ்வுலக வாழ்க்கை போதும் என்ற எண்ணம் தோன்ற அதனை குறிப்பாக இறைவனிடம் விண்ணப்பித்து கேட்டார். கைலாசபதி சிவகணங்களுடன் ஒரு வெள்ளை யானையை அனுப்ப அதன் மேல் ஏறி சுந்தரர் கைலையை நோக்கி செல்ல நானார். அரண்மனையில் இருந்த சேரமான் பெருமாள் இதை கேள்வியுற்று ஒரு குதிரையின் மீதேறி விரைவாக திருக்கோயிலை நோக்கி வந்தார். அதற்குள் சுந்தரர் யானை மீதேறி சென்றதை அறிந்து அக்குதிரையின் காதில் சிவமந்திரத்தை ஓதவே அது வானில் செல்ல தொடங்கியது. அதனை செலுத்தி கொண்டு சேரர் பிரான் சுந்தரர் யானைக்கு முன்னே சென்றார். திருக்கையிலையில் எம்பெருமான் திருக்கோயில் வாயில் தடைப்பட்டு நின்றார். சுந்தரர் உள்ளே சென்று எம்பெருமான் அடிபணிய சேரமான் அவரை அன்புடன் வரவேற்றார். சுந்தரர் வாயிலில் சேரமான் காத்திருந்தார் என்று விண்ணப்பிக்க உடனே சிவபெருமான் அவரையும் அழைத்து வர பணித்தார். உட்சென்று இறைவன் முன் சேரமான் பணிந்தெழுந்த போது இறைவன், நான் அழைக்காமலே இங்கே நீ ஏன் வந்தாய் என்று கேட்டான். அடியேன் சுந்தரமூர்த்தியார் திருவடியை பணிந்து அவர் யானைக்கு முன் சேவித்து வந்தேன். தேவரீருடைய கருணையினால் இங்கே வரப்பெற்றேன் என்று சொல்லி பணிந்தார். பின்பு மற்றொரு விண்ணப்பம் கேட்டருள வேண்டும். அடியேன் தேவரின் மேல் உலா ஒன்று பாடினேன், அதை திருச்செவி சாத்தியருள வேண்டும் என்று கூற இறைவன் சொல்லுகின்றான். சேரமான் அதனை அங்கே அரங்கேற்றினார். அதனை கேட்ட சிவபிரான் மகிழ்ந்து, நீ சிவகணத்தோடு ஒருவனாகி இருப்பாயாக என்று அருள் பாலித்தார். இவ்வாறாக சேரமான் பெருமானுடைய வாழ்க்கை வரலாற்றை எடுத்து பார்க்கின்ற போது இறைவன் மீது பக்தி கொண்டவர்கள், குறிப்பாக சிவனடியார்களை பணிந்து போற்றும் தன்மை மிக்கவராக இருந்திருக்கின்றார். நாங்கள் அவருடைய வாழ்க்கை வரலாற்று தொகுப்பை பார்க்கின்ற போது ஒரு சேறு பூசிய ஒருவர் அதை பார்க்கின்ற போது திருநூறு என்று அறிந்த இவர் அந்த இடத்திலேயே அந்த கணத்திலேயே தன்னுடைய யானை மீதிலிருந்து இறங்கி அவரை வழிபட்டதன் ஊடாக நாங்கள் அவருடைய அந்த பக்தியை உணர்ந்து கொள்ளக்கூடியதாக இருக்கின்றது. அது மாத்திரமல்லாமல் அந்த பாணர் பாடிய பாடலாக இருக்கட்டும், அதற்கு அவர் கொடுத்த பரிசு, என்னுடைய நாட்டையே உனக்கு பரிசாக தருகின்றேன் என்று சொல்வதன் ஊடாக பல விடயங்களை நாங்கள் அறிந்து கொள்ளக்கூடியதாக இருக்கின்றது. இவ்வாறாக சைவம் வளர்வதற்கு அரும் பாடுபட்ட சிவனடியார்களை போற்றி மதித்த இன்றைய நாளிலும் சேரமான் பெருமானுடைய வாழ்க்கை வரலாற்றை பார்த்திருந்தோம். மற்றும் ஒரு காணொலியில் மற்றும் ஒரு சைவம் வளர்த்த பெரியார் தொடர்பாக பார்க்கும் வரை இன்றைய நிகழ்ச்சியிலிருந்து விடைபெற்று செல்லும் நான் கலைஞர் அஜயகுமார். நன்றி நேயர்களே.